நீ எழுந்தா எதற்கு? கொள்ளையிடுவதற்காக. நீ எழுந்தா எதற்காக? சுதந்தரிப்பதற்காக நீ எழுந்தா. அதுதான் லேவியராகமம் 26:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 26:13 வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. கைகளை தட்டி கையை தட்டி இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்க அலற வீட்டுல போய் தங்கத்தை வெளிய அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. எவனா கொடுப்பான? என் வீட்டுல சாவு வச்சுக்கிட்டு என்கிட்ட பொண்ணு கேறி எவனாவது கொடுப்பானாங்க? இதுதான் தெய்வம். அவர் பச்சிக்கிற இடத்தில் பச்சனத்தை உண்டாக்குறவர். ஆமே சொல்லுங்களேன். எதையும் எந்த நேரத்திலும் அவர் உனக்காக எனக்காக செய்து முடிக்க முடியும் என்பதற்கு இதுவே சாட்சி. ஆமே. அதை விட பெரிய சாட்சி என்னன்னா, கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள், 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. எங்க ஒரு ஃபேமிலி வீடு காலி பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு 1 மாசம் டைம் கேட்கணும். ஆனா 6 லட்சம் குடும்பத்தை அந்த ராத்திரியிலே கர்த்தர் எகிப்தை விட்டு புறப்பட செஞ்சாராம். எவ்வளவு வல்லமா பாருங்க. கையை தட்டுங்க அப்பாவுக்கு. ஆமே ஆமே சொல்லுங்களேன். அந்த ராத்திரியிலே எகிப்தை விட்டு அந்த ஒரே ராத்திரியிலே எகிப்தை விட்டு புறப்பட வல்ல கைகளை. இதுதான் சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. ஒரு குடும்பம் அல்ல, 6 லட்சம் குடும்பத்தை ஒரே ராத்திரியில எகிப்தை விட்டு புறப்பட செய்த அவருடைய வல்லமை இன்றைக்கும் வல்லமை. இன்றைக்கு அவருடைய வல்லமை, இன்றைக்கு அவருடைய வல்லமை, இன்றைக்கு அவருடைய வல்லமை. உண்மை என்னையும் எதையும் செய்யபடி மாற்றத்தை உண்டாக்க சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏங்க, ஒரு குடும்பத்தை ஒரு 10 பேர் ஃபேமிலியை கொண்டு வந்தா அவங்க இப்பதான் தண்ணி மொழ்றாங்க, இப்பதான் அந்த பேக் பண்றாங்க. இப்படி சொன்னா 10 நாள் 20 நாள் இல்ல, 1 மாசம் ஆயிடும். கர்த்தருடைய வல்லமை அத்தனை பேரையும் ஆமே பேக் பண்ண செஞ்சு பாருங்க. ஆமே. எகிப்தை விட்டு அந்த ராத்திரி வேளை புறப்பட செய்தார். ஒரே ராத்திரியில ஆமே சாவிட்ல இருந்து எல்லாத்தையும் பிடிக்க போறாங்க. ஆமே. ஒரே ராத்திரி அவங்களை புறப்பட, அந்த ராத்திரி வேளையில் அவர்களை எகிப்தை விட்டு புறப்பட செய்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஓ வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவர், நன்றி நன்றி ஐயா. சத்தமா நல்லவரே நன்மை செய்தவர், நன்றி நன்றி. கைகளை உயர்த்தி சொல்வோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமென் சொல்வோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. We will worship Lord. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. சர்வ வல்லவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஒரே ராத்திரி வேளையிலே எகிப்தியர் முழுவதையும் அட வைத்த தெய்வம், எகிப்தியர் முழுவதையும் ஆமை அட வைத்து எகிப்தியருடைய வீடுகளில் இருக்கிற வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் ஆமை இஸ்ரவேலுடைய கையில வரவழைத்து இஸ்ரவேலை ஒரே ராத்திரி வேளையிலே புறப்பட பண்ணின அவருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தை துதியுங்கள். முழுவலத்தோடு துதி. வல்லவரே முழுவலத்தோடு ஆராதனை
அந்த ராத்திரி வேளை எகிப்தை விட்டு அவர்களை வாசிங்க அந்த வசனத்தை. அந்த ராத்திரி வேளை எகிப்தை விட்டு அன்றைய தினமே லிசன். என்னது? அன்றைய தினமே. ஒரு கை தட்டுங்க அப்பாவுக்கு. ஆமென் சொல்லுமா. அன்றைய தினமே இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாமே அந்த ராத்திரி வேளைய மொத்தமே கம்ப்ளீட்டா வந்துருச்சு. ஆமென் சொல்லுவோமா. ஆமென். 2025 நீ அழுவதற்காக அல்ல, அடிமை தினத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு உன் தலை நிமிர்ந்து நடக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுங்களேன்.